ஹலோ கைஸ், எல்லோரும் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 96 தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முன்னாடி போன வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் கண்டினியூட்டி புரியும். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் மாற்றி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஸ்பியர், அந்த பிளேடு, அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட், இது 3 வச்சு மாற்றி அட்டாக் பண்ண தலைவன் 3000 லைட்னிங் ஸ்டெப்ஸை வச்சு அப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க அட்டாக் பண்ண ஒரு எல்டர் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படியே அவன் விண்டு ஷீல்டு போட்டு தடுக்கிறான். ஸோ ஹீரோ இன்னொருத்தன் அட்டாக் பண்ணோம்னா அவனுக்கு ஒரு விண்டு ஷீல்டு போடுறான். ஸோ இதை பார்க்குற ஹீரோ கண்டிப்பாக அவனை தான் அட்டிக்கணும்னு அவனை ஒரே அட்டி அவன் போய் கீழே வந்துடுறான். ஸோ ஹீரோன்னு சொல்கிறான், இவனுங்களை வந்து இப்படியே வரக்கூடாது, இந்த ஃபார்மேஷனாலே உனக்கு இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கானுங்க அப்படின்ட்டு இது பண்ணுவோம். ஸோ அவனும் வந்து அசுராஸ்லேஷட்டுக்கு அந்த 3 பேர் டிஃபென்ஸ் வச்சு தடுத்துறானுங்க. ஹீரோ நினைக்கிறான், கண்டிப்பாக அந்த ஃபார்மேஷன் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க, வந்து அவங்களோட டிஃபென்ஸை வச்சு அதிகப்படுத்துறானுங்க. ஸோ இவனுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல கொல்லணுண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தண்டர் கேஜ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உருவாக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹீரோ மாற்றி வந்து அட்டாக் பண்ணது கிட்ட வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கானுங்க அவனை கண்டிப்பாக இந்த இடத்துல கொண்டாடான்ட்டு. ஸோ ஹீரோவும் தப்பிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து யோசிக்கிறான். மாஸ்டர் சொல்கிறாரு, டி முதல்ல அந்த ஃபார்மேஷனை வச்சு உடச்சு விட்றா, எல்லா ஃபார்மேஷனும் ஒரு வீக்னஸ் இருக்குண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீரோ வந்து ஃபார்மேஷன் உடலாம் முடிவு பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறான், அவன் ஃபயர் உல்ஃப் வந்து வெளியே எடுத்துடுவான். இது வந்து ஃப்ளேம் ஸ்பிளிட்டிங் டெக்னிக் தான். ஸோ வந்து நான் ஃபயர் உல்ஃப்னு சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த ஃபயர் உல்ஃப் என்ன பண்ணுது, அவங்க இருக்கிற எல்லா அந்த ப்ரெஷன் எல்லாத்தையுமே வந்து ஒட்டைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஒவ்வொன்றா இதை பார்க்குற இவங்களை வந்து கண்டிப்பாக அந்த டெக்னிக் வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ தலைவன் அந்த டெக்னிக் உடச்சிட்டு போது ஆங்கிரி புத்தாலோட சார் ரெடி பண்ணி அமுச்சு விடுவான் பாருங்க. அவனுக்கு அமுச்சு விட்டு அட்டாக ஆங்கிரி புத்தாலோட சார் மோதிக்கிட்டு இருக்க. ஆங்கிரி புத்தால் லோட்டஸோட பவர் அதிகமாக இருந்தால் அவனுக்கு அட்டாகி வந்து சப்ரஸ் பண்ணுது. அதுவும் ஒரு கட்டத்தை இவனுக்கு கிட்ட வர இவங்க வந்து டிஃபென்ஸ் அதிகப்படுத்தினா கத்திட்டு டிஃபென்ஸ் அதிகப்படுத்துறாங்க. ஸோ தலைவன் வந்து அதை அட்டாக் பண்ணாமல் திடீர்னு அந்த ஆங்கிரி புத்தாலோட சார் வானத்தோட ஃபார்மேஷனுக்கு அமுச்சு விடுவான் பாருங்க. இதை பார்த்த உடனே காட் தண்டர் ஹேண்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண அந்த ஃபார்மேஷனுக்கு வந்து ஒரு பெரிய கைங்கைஸ் அது அப்படியே பார்த்தீங்கன்னா தண்டரால் உருவாகிருக்கு. அது வந்து சப்ரஸ் பண்ணுறது கீழே வந்துட்டு ஆங்கிரி புத்தாலோட மேலே போக அந்த 3 எல்ட்ருமே அவங்களோட பவரை அதிகமாக போர் பண்ணி ஃபோர்ஸ் கொடுத்து வந்து அந்த ஹேண்ட் கீழே இறக்குறாங்க. ஒரு கட்டத்தில் 2 மோதிக்கு அதில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் பயங்கரமாக இருக்குது. அந்த ஹேண்ட்லாம் ஒட்டைய ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்க்குறது எல்டருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்கில்லுன்னு நினைக்க அதுலேருந்து ஒட்டைத்த பீஸ்லாம் கீழே வந்து இவனுங்க மேலே வந்து அட்டிக்குது. திடீர்னு ஆங்கிரி புத்தால் லோட்டஸ் வெடிச்சு அங்கேருந்து ஃபார்மேஷனாக ஒட்டஞ்சு போயிட்டு மேகங்கள்லாம் கலைஞ்சி சூரிய ஒளி அப்போ தான் வருது. இதை பார்க்குற எல்லாரும் உண்மையிலேயே அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த 3 இடத்துல வரானுங்க. தலைவனை அவனு ரிங் எடுத்து வச்சுட்டு உங்கள் கூட சண்டை போடல, அதுக்கான ப்ரைஸ் தான்டா இது அப்படின்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவோடா அப்படின்னு அட்டாக் பண்ண போய் இப்போ நம்ம அவனுக்கு மேட்ச் இல்லைன்ட்டு அவன் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்க்ரோல் இருக்குது. ஸோ அந்த லைட்னிங் பாடியோட மிச்சம் இருக்கிற 3 ஸ்க்ரோல் பரவாயில்ல என்கிட்ட எல்லாமே கிடச்சிச்சுன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. திடீர்னு அந்த ஹாங் வந்து கீழே வரான். பப்பாட்டு கடிவாங்க. அவன் சொல்கிறான் இந்த தப்பிக்கணும்னு பார்த்தா தலைவன் அசால்ட்டாக அந்த முன்னாடி நிற்கிறான். பப்பாட்டை வந்து பின்னாடி நடிச்சு 2 பேரும் மாடிக்கிட்டாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி சிவச்சன் தயவு செஞ்சு விட்டு உனக்கு என்ன ரிவார்டு வேணும் தரேன் அப்படின்னு இருக்க. திடீர்னு பின்னாடி வந்து பவர் கேதர் பண்ணி ஸ்னீக் அட்டாக் அவன் பார்க்காதமா அட்டாக் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க. திடீர்னு நம்ம பப்பாட்டு பிடிச்சி எனக்கு தயவு செஞ்சு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் வச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே தலை வந்து அவன் ஹார்ட் அண்ட் ஃப்ளேமை வச்சு அவனை வந்து அத்தியாயத்தில் போட்டு தள்ளிடான். அவனை போட்டு தட்டு கீழே இறங்கணுன்னே ஹான் ஃபேமிலியே வந்து நிற்குது. இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுறது ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. அப்போ 2 பொண்ணுங்களும் வந்து உங்களுக்கு எதுவும் ஹர்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ அக்கா கரையும் விசாரிக்க, தங்கச்சி கரையும் பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகணும், அதனால் நான் வந்து கிளம்புறேன். பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்க திரும்ப மீட் பண்ணலாமா பார்க்கலான்ட்டு ஹீரோ போகிறான். ஸோ தங்கச்சிக்காரியும் வந்து ஹீரோ மேலே லவ்வில் விழுந்துட்டாங்க. இந்த இடத்துல தெளிவாக காட்டுறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் எனர்ஜி ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ எனர்ஜி ரெக்கவர் ஆச்சுன்னா மாஸ்டர் இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆச்சு. ஆனால் வந்து அவன் வந்து என்னை எப்படியும் வந்து ட்ராக் பண்ணுறானுங்க. அது வந்து எப்படி உடைக்கிறதுன்னு தெரியுனா அது வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஃபிங்கர் பிரிண்ட் ஆமாம், அதை வந்து உடைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதாரு. சரி ஓகே, நான் வேணா உனக்கு கேட்டு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட இப்போ அந்த டெக்னிக் மறந்து போச்சு சொன்னேன். என் மாஸ்டர் ஒரு டெக்னிக் இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அது இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ செக் பண்ணி அந்த டெக்னிக் எடுத்துக்கிறோம். அதை பார்த்தோம், டீ உன் மாஸ்டர் பெரிய ஆள் போலியா, கொஞ்சம் எனக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்க முடியுமா ஃபியூச்சர்லன்னா ஓகேன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பில்லு கைஸ். ஸோ சோல் கிளியரிங் பில் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா 6th tier. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான பில்லு தான், ஆனால் என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, இந்த லைட்னிங் பாடியை வந்து கற்றுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் இருக்கிற அந்த 4 ஸ்க்ரோலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வந்து மாஸ்டர் வந்து எனக்கு தூக்காது நான் உள்ள போகிறான்னு ரிங்குக்குள்ளே போய்ட்டு ஹீரோ வந்து அந்த டெக்னிக் எல்லாத்தையுமே அவன் ஃப்ளேமை வச்சு ஸோ அவனை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து சுற்ற வைக்கிறாங்க. ஸோ சர்க்கிள் மாதிரி சுற்ற வச்சு அதுக்குள்ளே ஒரு எல்லா டைம்லையும் அப்சர்வ் பண்ண எல்லா வால்யூமே இருக்குது. பட் என்ன ஒன்று அது அரேஞ்சாக இல்லை, அதனால் வந்து ஹீரோ வந்து அது புரியவே
புரியவே இல்லை. எல்லாம் மாற்றி மாற்றி இருந்தாலும் இது என்ன இப்படி அரேஞ்சே இல்லாமல் இருக்குது, எப்படி கற்றுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ டவுட்டில் இருக்கான். சரி ஓகே இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவனை வந்து அந்த இடத்துல அவன் டெக்னிக் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. ஸோ அவன் எங்கே கிளம்புறான் அப்படின்னா ஒரு நார்மலான இடத்துல போய் சாப்பிட டீ குடிக்க அந்த மாதிரி வந்து இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். ஒரு ரெசிடென்சி ஒரு பவிலியன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக நான் வந்து பாய்சன்களையும் வந்து ஜினியும் கண்டுபிடிச்சவனு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மேப் விற்குமான்னு கேட்டால் அங்கே திடீர்னு ஒருத்தர் வந்து விற்க ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் மேப் தான் வாங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மேப் வேணும்னு கேட்டால் ஹீரோ என்ன சொல்லுவான், எனக்கு வந்து நார்த் ரீஜனோட மேப் ஒன்றா ஏன்ட்ட கண்டிப்பாக இருக்கே நார்த் ரீஜன் மேப்பு இதாங்க அதை பாருங்கள், அது ஓகேவா பாருங்கள் அப்படின்னு காட்ட. ஸோ அந்த மேப்புமே வந்து நல்லா இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்துட்டு கண்டிப்பாக தேவைன்னா உனக்கு எவ்வளோ வேணும்னா 30,000 கோல்டு வேணும் அப்படின்னு ஒன்று 30,000 கேட்க இவங்க நீங்கள் பார்த்தா வெளியாலுமே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஹெவன்லி மவுண்டன் பெட் டூலுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குளத்தில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் உடம்பை ஃபுல்லாக வந்து ரிஃபைன் பண்ணி உங்கள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து உங்களை அடுத்த லெவலில் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குன்னா உண்மையிலேயே அப்படியா அப்படின்டா. சரி ஓகே அதனோட மேப்பும் உன்னால் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கேட்டுருக்கு. சரி ஓகே அது நீங்கள் கொஞ்சம் 3 மடங்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஸோ ஹீரோவும் நான் நினச்சான்னு தெரில. சரி கண்டிப்பாக நம்ம யூஸ் ஆகணுன்ட்டு அவனே சொல்கிறான் இந்த மேப்லாம் கிடைக்கிற ரொம்ப அரியுது என்கிட்ட மட்டும் தான் இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ஃபியூச்சரில் கிடைக்காம கூட போகலாம் அப்படின்னா. ஸோ ஹீரோவும் வந்து யோசிச்சுவோம் சரி ஓகே அப்படின்ட்டு காசை கொடுத்துட்டு மேப் வாங்கிட்டு போகிறேன். இதை பார்த்தோன்னே எனக்கு அட்ஜஸ்டா ஜாக் பாட்டு குஜாலா வேற மாதிரிடா அப்படின்னு அவனை துள்ளி குச்சிட்டு இருக்கான். அடுத்து இன்னொருத்தனை அப்படியே மேப் வைக்க அவன் கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து உண்மையிலேயே அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு டீ குடிச்சிட்டு இருக்க. அந்த டீ குடிக்கிற அந்த ஒரு ஹோட்டலில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க விண்டு லைட்லிங் பவிலியனை பற்றி. அந்த எல்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தன் தோக்கடிச்சிட்டானாண்டா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரோட என்ட்ரி வருங்க. சும்மா பேடாஸாக இருக்குது அந்த கேரக்டர் அவர் நடந்துக்கிறதுலாம். ஸோ வந்து அவர் பொறுமையாக வந்து உள்ளே வந்துட்டுருக்காரு. யாருக்குமே அதை பற்றி எந்த சந்தேகமே இல்லாமல். இவர் யாருன்னு அப்படின்னா ஃபெய்டியான். இவர் தான் வந்து விண்டு லைட்னிங்கோட ஹெட்டு. அவர் அசால்ட்டாக நம்ம சேர்ச் பண்ணுறது நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு உட்காருங்கன்னு ஹீரோ சொல்கிறாங்க. உடனே மாஸ்டர் கத்துறது அவன் உண்மையிலே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான்டா, இங்கேருந்து முதல்ல தப்பிச்சு போடா அப்படின்னு ஹீரோ நினச்சி போய்ட்டு நீங்களே உட்காருங்க கிளம்புனா நீ என்னோட 3 எல்டரை தோக்கடிச்சிட்ட சியோச்சான் அப்படின்னா அப்படின்னு மாதிரி ஹீரோக்கும் வந்து தெரிஞ்சிச்சு நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ வந்து என்கிட்ட எதுவும் தப்பிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பேசி எல்லாரும் கத்துறாங்க. அவன் தானே விண்டு க்ளவுட் செட்டோட லீடரா தண்டர் க்ளவுட் செட்டோட லீடரா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி கத்துறாங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு விட பார்க்க இந்த ஃபயர் ஹெவன்லி ஃப்ளேம் தானே, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எப்படி என்ன ஃப்ளேம் இது, ஒருவேளை எல்லா ஃப்ளேமையும் மிக்ஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்றது யோசிக்கிறதோட இந்த சீனை வந்து இங்கேயே முடிக்கிட்டாங்க. இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரோத்தில் 97th எபிசோடு நான் இது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ லைக் போடாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இது பண்ணுறேன் கைஸ். ஸோ வந்து அடுத்த எபிசோடு வந்து காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 97th எபிசோடு. ஸோ இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ போன சீனில் நம்ம ஹீரோ வந்து அந்த 3 எல்டர்ஸுமே வந்து தோக்கடிச்சிருவான். அவனுக்கிட்ட இந்த ஸ்க்ரோலையும் எடுத்துருப்பான். ஸோ அந்த ஸ்க்ரோல்ஸை தேடி அந்த செக்டோட லீடர் ஃபெய்டியானே வந்து வந்திருப்பார் கைஸ். அவர் ரெண்டுலாம் பாஸாக இருக்கும் பாருங்கள். ஸோ போன சீனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், அவனை வந்து அட்டாக் பண்ணியிருப்பான்ல அங்கேருந்து காட்டுறாங்க. அட்டாக் பண்ணிட்டு அவனை தப்பிச்சு கூட இந்த ஃப்ளேம் நல்லா இருக்கேன் இந்த ஜேடு ஃப்ளேம். ஸோ கண்டிப்பாக அவனை பிடிச்சா அங்கே வந்து கேட்கணும், நீ என்கிட்ட தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா சின்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிச்ச கிளாஸ் தூக்கி போட்டு சல்லுன்னு பரப்புறாங்க. ஹீரோ சொல்கிறான் நான் ரொம்ப தூரம் பண்ணுறேன், கண்டிப்பாக என்னால் பிடிக்க முடியாது, அவெல்லாம் என் கிட்ட கூட வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இருந்து மாஸ்டர் பின்னாடி பாடா அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒன்றுமே இல்லை கைஸ். சரி ஓகே தப்புச்சிட்டோன்னு நினைக்கும்போது எதில் வந்து நீ உண்மையிலேயே என் ஸ்பீடுக்கு இவ்வளோ இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுருக்க. ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக இவன் 8 ஸ்டார் ஜாங்காக தான் இருப்பான் ஆன்செஸ்டரில் வந்துட்டு. அவனுக்கிட்ட வந்துட்டு அந்த டெக்னிக்கை 3000 பாடி டெக்னிக் இருக்குல்லையா அதை என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஃப்ளேமு அதை எப்படி மெர்ஜ் பண்ணியோ அதுக்கான மந்த்ரா எல்லாத்தையும் கொடுத்துருன்னா அவனை உயிரோடு வரேன். அப்புறம் சோல் ஃபார்ம் இருக்கான்லாம் ஒருத்தன், அவனால் கூட என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னா எவ்வளோ தைரியம் தான் என்னை பார்த்தா அப்படி பேசுகிறான்ட்டு மாஸ்டர் வந்து வெளில வந்து நின்றுட்டுருக்க. நீ இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் வந்து இன்னும் பண்ண முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்க. கண்டிப்பாக நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஜூன் லெவலில் தான் இருந்துருக்கணும். ஆனால் உங்கள் நேரம் இப்போ நீங்கள் ஸ்பிரிட் ஃபார்மாக இருக்கீங்க, இந்த ஸ்பிரிட் ஃபார்மால் என்னெல்லாம் தோக்கடிக்க முடியுமே நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து யோசிக்கிறான் உண்மையிலே என்ன பண்ணுறது. மாஸ்டர் சொல்கிறார் நீங்கள் தப்பிச்சு போடான்னு சொல்ல ஹீரோவும் தப்பிச்சு போயிடறான். ஸோ இப்போ நம்ம மாஸ்டருக்கும் இந்த ஃபெய்டியான் இருக்குல்ல அவங்க 2 பேருக்கு வந்து ஃபைட்டு கேஸ். ஸோ வந்து அவனை சொல்லிட்டு இருக்கான் பார்த்துலாண்டா வாடா சண்டை போட்டு ஒரு சோல் ஃபார்ம்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு அவனும் வெப்பனை வர வச்சுட்டு அவனை அட்டாக் பண்ணப்போ மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹுட்டன் ஸ்வாடுமே இருக்குது. ஆக்சுவலி என்ன ஸ்வாடுன்னு தெரில, அவருமே ஒரு ஸ்வாடை வச்சு 2 பேரும் அட்டாக் பண்ணுறதோட அங்கே ஸ்பேஸ் கிராக் வருது. ஸோ ஹீரோ யோசிக்கிறான் கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக போனோம் போதே வந்து அந்த ஸ்க்ரோல்ஸ் டாலா பக்கம் தூக்கி போகிறான். ஏன்னா அந்த ஸ்க்ரோல்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஃபெய்டியான் தேடி வரான்ட்டு. திடீர்னு வந்து ஸ்பேஸை ஒட்டச்சிட்டு மாஸ்டர் வந்து கீழே மாஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் உடனே அவரும் இழுத்துட்டு போக என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் அடிபட்டுருக்கீங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பதில் தப்பிச்சு போடா உங்கள்
முகத்துக்கு என்ன ஆச்சுன்னா டே முகத்துக்குலாம் ஒன்றான்னு அவரும் உள்ளே போய் மறைஞ்சிக்க ஏன்னா ஃபைட்டியன்ட்டு பயமாட்டி வாங்கிட்டாரு. ஸோ வந்து ஃபைட்டியான யோசிக்கிறான் பரவாயில்ல அவன் அந்த ஸ்கோல் எல்லாத்தையும் தூக்கி போட்டான் போல இவ்வளோ ஒரு ட்ரெஷரை தூக்கி போட்டான் என்னால் எதுவும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் 3000 லைட்னிங் பாடி அப்படின்ற அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி அந்த லைட்னிங் பாடி மூலிமா வந்து அவனை மாதிரியே ஒரு க்ளோன் கைஸ் அந்த க்ளோன்ட்ட சொல்கிறான் நீ போய் அவனை பார்த்துக்க நான் வந்து டெக்னிக் எடுக்கிறேன்ட்டு போக நெக்ஸ்ட் ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக இந்த நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு தெரிய வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன்ட்டு. ஸோ ஹீரோ வந்து பறந்து போயிட்டுருக்கான். ஸோ ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அந்த க்ளோன் வந்து திடீர்னு வந்து ஒரு கிராக் அவுண்ட் ஆகிடுச்சு ஸ்பேஸ் கிராக் அவுண்ட் ஆகி இவன் மட்டும் வந்து நிற்குது. இதை பார்க்குறவனும் மாஸ்டர் அவனோட ஆறா வீக்காக இருக்குது அப்படின்ட்டுமே சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து க்ளோனாக தான் இருக்கும். அந்த வந்து லைட்னிங் பாடி அப்படின்னா பரவாயில்லையே உனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கே நீ வந்து அந்த டெக்னிக்கை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா அப்படின்ற மாரி வந்து ஃபெய்ட்டியானே சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து இப்போ தோக்கடிக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மாஸ்டரும் அந்த க்ளோனும் மாற்றி சண்டை போட்டு ஹீரோ யோசிக்கிறான் கண்டிப்பாக இந்த க்ளோன் கிட்ட வந்து நம்ம மாஸ்டர் வந்து தோக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த க்ளோனே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு யோசிச்சு நம்ம தான் ஏதாவது பண்ணோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு வயிற்றில் ஒரு அடி அது ஒரு சின்ன ஹோல் ஆகுது. அந்த ஹோலுமே வந்து ஹீல் ஆகுது கைஸ். ஸோ இதை பார்க்குற ஹீரோக்கு தான் புரியுது இது வந்து அவன் ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகி கொடுத்துருக்கு அவன் சோலோ கூட. சரி மாஸ்டர் தயவு செஞ்சு வாங்க இது வந்து நான் பார்த்துட்டேன்னா மாஸ்டர் வந்து ஹீரோக்கு பவர் கூட ஸோ ஹீரோ வந்து பவர்ஃபுல்லாக வரான். உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் மிஸ்டீரியஸ் க்ரீன் ஜெட் ஃப்ளேம் இருக்குல்ல அந்த ஃப்ளேம்லேருந்து ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் மட்டும் பிரித்து எடுத்துட்டு அதை அடிச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண உடனே அதுலேருந்து ஒரு 5 ஃபயர் பைத்தான் வருது. ஸோ இதை பார்க்குற ஃபெய்ட்டியானுமே வந்து ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் பயப்படுறான் ஏன்னா அது வந்து ஒருத்தரோட சோலையே வந்து உருக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளேமை சுற்றிட்டு அந்த சோலை உருக்கிக்கிட்டு இவனை யோசிக்கிறான் இப்போ இதுக்கு மேலே பண்ணானா எனக்கு வந்து பெரிய டேமேஜ் ஆகும் ரியல் பாடிக்கு அப்படின்ற மாதிரி ஃபெய்ட்டியான யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு அந்த 5 பாம்பு போய் அட்டாக் பண்ண அந்த சோல் ஃபார்ம் இங்கே டிஸ்ட்ராய் ஆகுது கைஸ். ஸோ இது டிஸ்ட்ராய் அடுத்த நிமிஷம் பிளட் வாங்கிட்டு வரா உன்னை கண்டிப்பாக நான் கொன்னே ஆவன்ட்டா டெக்னிக்கை கொடுக்கலான்னு கொல்லுவான்டா அப்படின்னு அவனை கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சோல் ஃபார்ம்லேருந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருந்தால் அதையும் வந்து ஹீரோ சென்ஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட்னிங் பாடியோட அந்த ஃபுல் இன்ஸ்கிரிப்ஷனுமே வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கு. ஐ மீன் அந்த டெக்னிக்கே ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இது இப்போயாவது எனக்கு ஃபுல்லாக கிடச்சிது கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி பவர்ஃபுல்லாகணும் எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் கிஃப்ட் சீனியர் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் அங்கேருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவனும் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து ஃபெய்ட்டியான் அவன் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கான். என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபயர் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது போல் அவங்க கூட சண்டை போடும்போது நான் எப்படி பவர்ஃபுல் ஆகுதுன்னு யோசிக்கும் போது தான் தெரியுது ஃபெய்ட்டியான் அவன் தண்டர் பாடியுமே வந்து லைட்னிங் பாடியுமே வந்து டாப் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். 3000 லைட்னிங் ஸ்டெப்ஸையுமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். அவனோட ஸ்பீட் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நானுமே மாஸ்டர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவன் க்ளோன் டெக்னிக் இது காட் லெவல் டெக்னிக்காக இருக்குது. அது ஆனால் எப்படி நான் கற்றுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஸோ ஹீரோவும் வந்து அவனோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ரேஸ்கில் அந்த ஸ்பீடாக போகும்போது அவனோட சோல் ஃபார்மாக ரேஸ்கில் வந்து கொஞ்சம் வந்து சோலை கொடுக்குறான். ஸோ அந்த சோல் ட்ராக்கில் கொஞ்சமாக சோலை கொடுத்து போகிறான். நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ தலைவனும் போய் இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு பொறுமையாக நான் வந்து வந்துருக்கு எல்லா மாஸ்டர் அட்டாக் பண்ணுது. திடீர்னு போகிற ஒரு ஃப்ரூட் எடுக்க அதை வச்சுன்னுக்கிறவனும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல நமக்கு நல்ல ஃப்ரூட் கிடச்சது போல் அப்படின்ட்டு அது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ச்லெஸ் ஃப்ரூட் ஆமாம். ஸோ ஹீரோ வந்து இன்னுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டீமனை கூட வந்து கோர் எடுத்துகிட்டு இனிமேல் நான் அந்த டெக்னிக் நல்லா பண்ணோம். ஆனால் முன்னோட நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். ஆனால் என்னால் அந்த க்ளோன் டெக்னிக்கை பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தா திடீர்னு ஒரு அட்டாக் யாரான்னு பார்த்தோன்னா அந்த ஃப்ரூட் எடுத்தான்ல அதை சேர்ந்தவன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து கிரே உல்ஃப் கிங்காமா அவன் சொல்லிட்டு இருக்கான் ஒடுக்குறதே அவன் ஃப்ரூட்டை குறான் இல்லைனா அவன் இடத்துல கொண்டு அவனும் மாற்றி அட்டாக் பண்ண தலைமைச்சியாக வந்து டச் பண்ணிருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவன் அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு காலை தடுத்துறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ அந்த க்ளோன் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த க்ளோன் இன்டெலிஜென்ஸுக்கு பரவாயில்ல கடைசியாக நான் செஞ்சுட்டேன் உன்னால தான் செஞ்சேன் சரி போனால் போதும் உன்னை உயிரோட விடுறேன் உழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்குற அந்த உல்ஃப்க்கும் எவ்வளோ தைரியன்னு பேசிட்டு போது அவன் வந்து அந்த விங்ஸை விரிப்பான் பாருங்க. எவன்லி ஃபீனிக்ஸோட விங்க் தான்டா இது அப்படின்னு வச்சுட்டு உனக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக சொல்கிறேன்னா நான் இதுக்கிட்ட அவனு சொன்னோம் ஒழுங்கு முறையே தான் அந்த ஃப்ரூட்டை குறா அப்படின்னு கேட்டுருக்கேன். நீ சொல்லுவடி அப்படின்னு யோசிச்சான். திடீர்னு ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா பப்பட்ட அவனை போட்டு பொழந்து வச்சிருக்கேன். அவனை சொல்கிறான் இது பார்த்தீங்கன்னா வந்து எவன்லி ஃபீனிக்ஸோட விங்ஸ் அது வந்து பயங்கரமான கிளான். ஸோ வந்து அதில் இருக்கிற நார்மலாக இருக்கிற மான்ஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா 7th லெவல் பீஸ்ட்டு. ஸோ வந்து பீஸ்ட் வேர்ல்டில் அது டாப் கிளானில் இருக்குன்னா சரி அதை சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இன்னுமே 2 இருக்குது. ஒன்று வந்து 9 சென்ஸ் டீப் கிரவுண்ட் பைத்தான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வாய்ட் ஏன்ஷியன் ட்ராகன். அப்படின்னா ஒருவேளை ஜின்னியும் வந்து வாய்ட் ஏன்ஷியன் ட்ராகனோட சேர்ந்துருப்பேன் ஏன்னா அவனோட பிளட் வந்து ஃபீனிக்ஸை சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ட்ராகன்ஸ் அது ரொம்பவுமே மிஸ்டீரியஸான அதுங்க வந்து இந்த ஃபீனிக்ஸே சாப்பிடும் அதுங்க வந்து ஸ்பேஸையே கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தா ஹீரோக்கு வந்து புரியுது ஒருவேளை உண்மையிலேயே
ஜின்ஜி வந்து அந்த கிளானை சேர்ந்தவளா இருப்பாளா அப்படின்னு பேசியிருக்கு. திடீர்னு அவனுக்கு முட்டி வலி இருந்து பண்ணால் ஸோ ஹீரோ அந்த பப்பட்டுக்கு வந்து இழுக்கிறான். ஐ மீன் வந்து இழுக்கிறான் அவனுக்குள்ளே. இதை பார்க்குறவன தயவு செஞ்சு கொல்லாதீங்கன்னு விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஹீரோவும் அந்த பப்பட்டை உள்ள எடுத்து வச்சு தான் அவனுக்கு நிம்மதியாக வருது. அவனை சொல்கிறான், செந்தா அவன் ஃப்ரூட்டு நீ கொடுத்ததுக்காக. சரி ஓகே, இந்தமாரி வந்து உங்கள் கருணைக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் யார் பேசுனது யாரும் சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு இந்த விங்ஸை மட்டும் அந்த கிளான் முன்னாடி காட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை ஓடி போக, இந்த கிளான் ஃபீனிக்ஸ் கிளான் கண்டிப்பாக எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்க போல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிச்சு. இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக அடுத்தடுத்த வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கொடுத்துட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் 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 பாய்.